guys, welcome back to my channel Sue with Sam Tamil. இன்னைக்கு ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல என்ன இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து கிஃப்டிங் சர்வீஸும் இருந்துச்சு. ஸோ மற்றவங்களுக்கு அனுப்பிச்சா அது கிஃப்ட்டு வந்து எந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்றதுனால தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதனால நான் கிஃப்டிங் சர்வீஸ் போட்டிருந்தேன். கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணாங்க எக்ஸ்ட்ரா. இந்த ப்ராடக்டோட சேர்த்து 30 rupees. ஸோ பார்க்கலாம் வாங்க. இது வாங்கி ஒரு 15 daysக்கு மேலே ஆச்சு, ஓப்பன் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸ் தான் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அதில் சூப்பராக க்யூட்டாக ஒரு கிஃப்ட்டு வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. இது வந்து பில்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த கிஃப்ட்டு ரேப் பண்ணியிருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது பாக்ஸை நவுத்திட்டு நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ க்யூட்டாக வந்து ரேப் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம அதில் என்ன மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மெசேஜை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கோட்ஸ் வந்து எழுதி அனுப்பலாம். ஸோ நான் எழுதியிருந்தேன், என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள், ஹாவ் எ சக்ஸஸ்ஃபுல் பிகினிங், மே காட் பிளஸ் யூ வித் லவ் எழுதியிருந்தேன். இது எனக்கு நானே அனுப்பிச்சிட்ட ஒரு கிஃப்ட் மாதிரி. ஸோ நாம் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ட்ரைபேட் சிங்கிளாக தான் இருந்துச்சு. அந்த 360 ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணுற ட்ரைபேட் வந்து நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து அதே மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன், நெட்டில் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கணும், நம்ம ஒரு நல்ல மெசேஜ் படித்தா ஒரு 2 நிமிஷம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹாப்பினஸ், அந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் வந்து இந்த மெசேஜ் வந்து அதில் டைப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரேப்பிங்கே செம்மையாக இருக்குது. ஸோ இதை பிரிக்கவே மனசு வராது. பட் வந்து இதை நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால நான் வந்து இதை ரிமூவ் பண்ணுறேன் ஸ்லோவாக. ஸோ பிச்சு வராமல் அழகாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. நீங்கள் ஒட்டியிருக்க இதை வந்து ரிமூவ் பண்ணால் மட்டுமே தான் அடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால இதை இப்படி தான் பிரித்து எடுக்க முடியும், ஏன்னா ஒட்டி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பிரித்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக பிரிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கிஃப்ட் ரேப்பை தாறுமாறாக கிழிக்கிறதுக்கு எனக்கு மனசு வராது. ஸோ இந்த மாதிரி சூப்பராக பிரித்து எடுத்தாச்சு. இந்த மெசேஜ் பேப்பரை வந்து கிழியாமல் எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன், பட் எடுக்க முடியல. ஃபைனலாக எடுத்துட்டேன். ஸோ பேக் சைடில் திருப்பி பார்த்தா இந்த மாதிரி வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து அழகாக இந்த மாதிரி வச்சு எடுத்துடலாம். ஸோ கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். ரேப் பண்ணியிருக்காங்க, செம்ம க்யூட்டாக ரேப் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு சொல்லி நிறைய கட்ஸ் வச்சு அதை வந்து ரேப் பண்ணி எடுத்திருக்காங்க. நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் இதில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அதுவுமே நான் காட்டுறேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயுமே ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒட்டியிருக்காங்க. ஃபைனலி கிஃப்ட் பேப்பரை கிழிக்காமல் எடுத்தாச்சு. ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து இதுவுமே வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் நீட்டாக வந்து அப்படின்னு சொல்லி நல்லா வந்து ரேப் பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் அமேசானுக்கு இந்த ப்ராடக்ட்க்கு வந்து 5 ஸ்டார் கொடுப்பேன். ஸோ தேவையானவங்க லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்குமோ அந்த ஃபார்மேட்டில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால். இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ
இதில் ஒரு ரைட்டே ரிவ்யூ ஒரு ரிவ்யூவும் நம்ம வந்து இதை பற்றி ரிவ்யூ கொடுத்தோன்னா அதில் வந்து நம்மளுக்கு 50 rupees கேஷ்பேக் கொடுப்பாங்களாம். ஸோ கொடுக்கலாம் ரிவ்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி இது கொடுத்துருக்காங்க. இதை நான் வீடியோஸில் பார்க்குறப்ப ரொம்பவே பெரிய சைஸில் இருந்துச்சு, இதில் பார்க்குறப்ப ரொம்ப குட்டியோண்டு இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் இருக்கு பாருங்க இந்த மாதிரி. ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ளெக்சிபிள் பாருங்கள், 360 ஃப்ளெக்சிபிள் வந்து நல்லா இருக்குது. 360 ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஓப்பன் அப் இங்கே இந்த மாதிரி இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அலட்டிக்கெல்லாம் தேவையில்லை, டென்ஷன் ஆக தேவையில்லை. ஸோ இதுலேயே வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அடுத்த சைடில் இந்த மாதிரி இருக்கும். இதை விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இந்த மாதிரி இதில் விட்டுட்டு இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதனாலும் திருப்பி உட்கார வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த சைடு வச்சு பார்த்தேன், இந்த சைடு இது சூட் ஆகலை. ஸோ அதனால் நான் இந்த சைடு வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த சைடு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த சைடு வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை டைட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு டைட் பண்ணால் போதும். இது கழண்டு வராமல் இருந்தால் போதும். ஸோ அதனால டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இது எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் அண்ட் டைட். இதை வந்து நம்ம லூஸ் டைட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளாட் அண்ட் சர்ஃபேஸில் தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்படி தான் வரும். ஸோ ஓகேவா, ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து டெய்லரிங் மிஷினுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்ம அந்த டேபிளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். குக்கிங் வீடியோ ஷூட் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து நான் இந்த மாதிரி பண்ணிக்க பாருங்க. இந்த மாதிரி வந்து இதுக்கு ஈக்குவலாக வந்து நான் வச்சு டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணால் எனக்கு மிஷின் இருக்கிற டைரெக்ஷனில் வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டைட் பண்ணிக்கோங்க. அந்த இதை வந்து நம்ம லூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் டைட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் தான் வந்து அந்த இதில் உட்கார போகுது. ஸோ நான் இதில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. ஸோ லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்பேஸை இதில் உட்கார மாதிரி செட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸை வந்து நம்ம இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு, ஸோ ஒன்றுமே இல்லை, இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி ரொட்டேட், இதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும், அவ்வளோதான். இது டைட்டாக நவுந்து வராமல் நம்ம வந்து இதை டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தட். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து டைட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது നിങ്ങൾക്ക് எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வந்து நீங்கள் திருப்பிக்கலாம். இதை வந்து அப் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல தைக்க போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி வைக்கலாம். ஸோ அடுத்து இதில் ஒரு இன்னொரு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, அதையும் நான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பேக் சைடில் இப்படி தள்ளிட்டு இப்படி மேலேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே ஒரு இது கொடுத்துருப்பாங்க, இதை லூஸு டைட்டு பண்ணுறப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். பாருங்கள், லூஸ் டைட் பண்ணிக்கலாம். நான் லூஸ் பண்ணி கொஞ்சம் இது மேலே இந்த மாதிரி தூக்குற மாதிரி வச்சு அப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த பால்குள்ளே இந்த இது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம இப்படி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாவே அது ஃபிக்ஸ் ஆயிரும். ஷூட் பண்ணுறப்ப இந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் இதை நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன். இந்த பால்குள்ளே இந்த மோல்ட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டியிருந்தேன். ஸோ பட் அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு மறுபடியுமே காட்டுறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, இப்படி இருக்குங்களா. ஸோ இந்த மோல்ட்டை வந்து இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வந்து இதுக்குள்ளே வந்து இந்த பிளாக் கலரில் ஒரு இது இருக்கும், இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா தனியாக வந்துடும். இதை எடுத்து நம்ம இந்த இதுக்குள்ளே வந்து இப்படி போட்டுக்கணும். ரிவர்ஸில் இப்படி போட்டுக்கணும். ரிவர்ஸில் இந்த மாதிரி வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு அடுத்து இந்த மோல்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த பால்குள்ளே வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அடுத்து இதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து டைட் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்து நான் மொபைல் இதில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கிளிப்பிங் வரும். ஸோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மொபைல் வச்சு ஷூட் பண்ணுறப்ப மேலே ஷேட் மாதிரி வந்துச்சு. இந்த மொபைலுக்கான கேமரா வந்து இந்த சைடில் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சா. இப்போ தெரியுதுங்களா, ஷேடு இல்லாமல் வருதுங்களா.
ஸோ அந்த மாதிரி நம்ம மொபைலுக்கு கேமராவில் எந்த சைடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் வந்து இந்த சைஸ் வந்து வேரி ஆகும். இருந்தாலும் இது ரொம்ப வந்து குட்டி சைஸ் மொபைல் தான், இருந்தாலும் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ பெரிய சைஸ் மொபைலாக இருந்தாலும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரைபேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டிச்சிங் வீடியோஸ் இருக்குது, இனிமேல் நிறைய வரும். ஏன்னா இந்த ஸ்டாண்டுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி வந்தது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா சூப்பராக கிடச்சிது. குவாலிட்டி வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது ஒரு 2-3 நாள் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து எந்த சைடு வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணுறவங்க, டீச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சூப்பராக வந்து இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். நான் வந்து 5 ஸ்டார் கொடுக்குறேன் இதுக்கு வந்து. ஸோ கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் வந்து 2 ட்ரைபேட் வச்சுருக்கேன். இது வந்து 360 இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இன்னொரு வந்து லாங் ட்ரைபேட் வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து என்னோட பழைய ட்ரைபேடு 7 ஃபீட்டுக்கு இருக்கும். இதில் வச்சு தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். ஸோ இதில் வந்து என்ன ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைட்லாம் நம்ம வந்து செட் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். இதுலேயுமே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி 360 இருந்தால் நான் டெய்லரிங் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால எனக்கு இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்ன்றதுனால நான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த 2 ட்ரைபேட் தான் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போதே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மொபைல் மோல்ட் வேணுமா, கேமரா மோல்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நான் கேமரா மோல்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா 2-in-1 பர்பஸாக ஆகும்னு சொல்லி. ஸோ இன் ஃபியூச்சர்லேயும் நம்ம வந்து கேமரா வாங்கினா அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க, அப்போ திணறக்கூடாதுன்றதுனால நான் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இதுலேயே நம்ம மொபைல் யூஸ் பண்ணலாம். தனியாக மொபைல் மோல்ட்டு வாங்கி இதில் வச்சு யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. ஆக்சுவலி 2-in-1 யூஸ் பண்ணலாம். வந்து மொபைல் சேஃப்டி தான், அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் மொபைல் வைக்கிறப்ப இந்த சைடு நீங்கள் ரப்பர் பேண்டோ இல்லை ஏதாவது ஒரு சேஃப்டிக்கான பொருளை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இது சேஃப்டியாக தான் தெரிஞ்சுது, அதனால நான் வாங்கியிருக்கேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வாங்கினதுக்கு அப்புறமா கூட சப்போஸ் வந்து மொபைலுக்கே தனியாக மோல்ட்டு வேணும்னா அதை வந்து அடிஷ்னலாக நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான். ஸோ இதோட ப்ரைஸ் ப்ரைஸ் வைஸ் குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே ரொம்ப கம்மி தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 599, ஆக்சுவலாக 600. ஸோ நான் கிஃப்ட் ரேப் வேணுன்றதுனால 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 629 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் டெலிவரி வந்தது. டெலிவரி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த சைடு வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து ஃப்ரீயாக தான் கிடைச்சிது. ஸோ டெலிவரி சார்ஜ்னு எதுவுமே சார்ஜ் பண்ணலை. இதோட லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் வீடியோ. இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஸ்டிச்சிங் வீடியோஸ் நான் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ என்கிட்ட 2 ட்ரைபேட் இருக்குது, அதை வச்சும் நான் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ அதனால தான் நான் வந்து தைரியமாக இந்த மாதிரி வாங்கினேன். இன்னொரு ட்ரைபேட் இருக்குல்லையா, அந்த ட்ரைபேடோட மோல்ட் வந்து இதுக்கு வந்து யூஸ் ஆகும். பட் அதுக்கு நான் சென்டரில் இன்னொரு இது இருக்குது, அது இருந்தால் மட்டும்தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு இதுவே போதும் இப்போதைக்கு. ஸோ பிகினர்ஸ்க்கு இதுவே போதும். ஸோ இன் ஃபியூச்சர் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அன்பாக்சிங் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் வந்து யூடியூப்பில் சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா என்னை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் ஷூ வித் சாம் தமிழ் அப்படின்ற நேமில் தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா நான் லிங்க் கொடுப்பேன். சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா டைரெக்டாக டிஎம் பண்ணுறேன். அதை காப்பி பண்ணி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். அமேசானோட அந்த இது கூட போயிட்டு வெப்சைட்குள்ளே போயிட்டு கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேலோட்டமாக நீங்கள் பண்ணி பாருங்கள் வருதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் அன்பாக்சிங் வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் மிஷின் ரிவ்யூ வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் நிறைய அதுவும் வாட்ச் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து எனக்கு உங்களுக்கு ஏதாவது தேவை, இந்த கட்டிங்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இதில் வந்து 2 பெனிஃபிட் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மிஷினில் இருக்கிறத மட்டும் ஷூட் பண்ணோம். மிஷினில் வந்து நம்ம இப்போ கம்மியான ஸ்பேஸ் இருக்குது, இங்கே வந்து நம்ம கட்டிங் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம தனியாக கட்டிங் டேபிளில் வச்சு கட் பண்ணுறதுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை 2-in-1 யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இதை ரொட்டேட் பண்ணி நீங்கள் தரையில் இருக்கிற விஷயத்த நீங்கள் ஷூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஈஸியாக வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் நினச்சி தான் 2-in-1 இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ட்ரைபேடை வந்து வாங்கினேன். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டி தான் செம்மையாக இருக்குது. வெயிட்லெஸ்ஸும் இருக்குது, அதே டைமில் வந்து குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்குது. எந்த வித குறையும் இல்லை. பேக்கிங்கும் சூப்பராக இருந்துச்சு.
எந்த ப்ராப்ளமும் இல்லை இதில். நான் யூஸ் பண்ணிட்டு கூட உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த வீடியோவில் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். நான் உங்களுக்கு இப்போ காட்டினேன்ல ஒரு 7 ஃபீட் ட்ரைபேடு, ஸ்ட்ரைட் ட்ரைபேடு, அது வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதை வாங்கிட்டேன். ஹிந்தியில் நான் இன்னொரு சேனல் வச்சுருந்தேன், அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்னால போயிடுச்சு. ஐ மீன் அதுவும் இருக்குது, அதுலேயும் வந்து நான் எப்பயாவது ஒரு வாட்டி ரேராக தான் போஸ்ட் பண்ணுவேன். சூயிட்டிஸ்ன்னு சர்ச் பண்ணினா வரும். இதுலேயும் நான் லிங்க் பண்ணி விடுறேன் இன் ஃபியூச்சரில், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹிந்தி தான் தெரியுன்றவங்க அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹிந்தினா டோட்டலாக ஹிந்திலே சொல்லியிருக்க மாட்டேன், உருதுல சொல்லியிருப்பேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன்.